ஹேமே பியல் படிஸ் வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பியல் பீக் சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் முதல்ல நடந்தது காட்டுறாங்க. யாரோ கேசனோட அம்மாவுக்கு அவங்க அப்பா எழுதுகிற மாதிரி லெட்டர் எழுதி அனுப்புகிறாங்க. இப்படி நான் சீரியஸாக இருக்கேன், நீ சீக்கிரம் வந்து என்னை பாரு அப்படிங்கிற மாதிரி லெட்டர் எழுதுறதோட இந்த சீனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ கேசன் வந்து சென்ட்டு தான் வந்துட்டான்னு அவளாக போய் கதவை திறந்துருப்பான்ல. பட் அங்கே வந்திருக்கிறது ரேவும் அவனோட ஃப்ரெண்டும் மெக்கினும் தான். நீங்கள் சென்ட்டு தான் பார்க்க வந்தீங்கன்னா அவன் இங்கே இல்லையேன்னு சொல்ல இவங்க வந்து சென்ட் இல்லாதப்பையோ நான் இந்த வீட்டுக்குள்ளே நிறைய டைம் வந்திருக்குன்னு ரே கெத்தாக சொல்லிட்டு உள்ளே போகிறான். நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்ட்டு இவன் கேட்க, ஆமாம் சென்ட்டு உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டான்னு உனக்கு தெரியுமான்ட்டு ரே கேட்க, அதை கேட்டு கேசன் ஷாக்காயிடுறான். அப்போ தான் மேக்கின் வந்து அந்த ஆடியோவை ப்ளே பண்ணி காட்டுறான். என்னென்னா சன்னை வந்து இவங்க காருக்குள்ளே வழிமறிச்சு வச்சுருப்பாங்கல்ல. அப்போ வந்து சன் கிட்ட கேட்டிருப்பாங்க, ஆமாம் சென்ட் ஏன் கேசனோட கச்சீஃப் எடுத்து இந்த கம்பெனி கொடுக்க பார்த்தான், அதில் என்ன இருக்குன்னு கேட்க சன்னு லூஸ்தனமாக வளரி இருப்பான். சரி நான் சொல்கிறேன், நீங்கள் யார்கிட்டையும் சொல்லியிருக்க கூடாதுன்னு இவங்களை நம்பி அவன் சொல்லிட்டான். இவன் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்ல. அப்போ இவன் கேட்குறாங்க, ஸோ அவனை வந்து நீங்கள் வந்து ஏமாத்திருக்கீங்கன்ட்டு. நான் அவங்கள ஃபோர்ஸ்லாம் பண்ணலங்கிற மாதிரி தான் சன் சொல்கிறான். பட் அப்படியே இருந்தாலும் கேசனை ஏமாற்றி தானே இவங்க சென்ட் எடுக்க பார்த்துருக்காங்க, அதை ஏமாத்துத்தானே தானேன்னு சொல்ல சென்ட்டோட அப்பா முடியாமல் இருக்காரு, ஸோ அவருக்காக தான் இதெல்லாம் பண்ணாங்கன்ட்டு இவன் சொல்லிகிட்டு இருக்கான் சன்னு. இந்த ஆடியோவெல்லாம் கேசன் பயங்கர அதிர்ச்சியாக நின்று கேட்டுட்ருக்கான். அதோட இவனுங்க கேட்குறானுங்க, ஓ அப்போனா சென்ட்டு கேசனை லவ் பண்ணது காரணமே அவங்ககிட்ட இருந்து வேற ஒன்று வேணும், அதனால தான் அவன் வந்து லவ் பண்ணியிருக்கான் அப்படி தானே அப்படின்னு சொல்ல. அப்போ சன்னுமே ஆமான்னு சொல்லிடுறான். இதெல்லாம் கேட்டு தான் கேசனுக்கு முக்கியமாக அதிர்ச்சி. ஏன்னா சென்ட்டோட லவ் உண்மைன்னு நினச்சிருப்பான். இப்போ அவனுக்கு அவனோட லவ்வே ஃபேக்குன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. ஸோ அந்த அதிர்ச்சியில் அவன் இருக்க ரே கேட்குறான், ஆமாம் இந்த உண்மையெல்லாம் சென்ட் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கானான்ட்டு. அப்போ வேணுமே சென்ட் வந்து என்னை லவ் பண்ணனால என்கிட்ட அதை எடுத்துக்க பார்த்தேன்னு சொல்லியிருக்கான். பட் அந்த லவ்வே ஃபேக்குன்ட்டு என்கிட்ட சொன்னதில்லைன்னு சொல்ல. அடுத்த சீனில் இப்போ சென்ட் வந்து வீட்டுக்குள்ளே தேடி பார்க்குறான். அங்கே தான் கேசனை காணுமே, அவன் எங்கே போயிட்டான்னு இவன் தேடிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இவனுங்க கேசனோட துணிமணியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நான் அவங்களுக்கு ரொம்ப நாள் தொல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, இங்கே பாரு நீ எவ்வளோ நாள் இங்கே தங்கினாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. அதோட இவன் சோஃபாலே படுத்துக்கிறேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவனுங்களும் சரின்னு ரெஸ்ட் எடுக்க போக இன்னொரு பக்கம் சென்ட்டு கேஸானதான் தேடிட்டு அவன் பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டான். இவன் திடீர்னு எங்கே போயிட்டான்ட்டு அவனை காணாமல் சென்ட் உட்காந்து அழுதுட்ருக்க. கேசனை பார்த்தீங்கன்னா அவன் யோசிச்சு பார்க்குறான், இவனை பேங்காக கூட்டிகிட்டு வரும்போதெல்லாம் நான் வேணா அவனை கூட்டிகிட்டு போட்டான்ட்டு எவ்வளோ அன்பாக கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் அவனோட கர்ச்சீஃப் விஷயத்தில் போய் சொன்னது அதெல்லாம் நினச்சி பார்த்து தான் கேசன் அழுகிறான். அதோடு இப்போ அவனுக்கு வெள்ளி பிரேஸ்லெட் கொடுக்கலான்னு நினச்சிருப்பான்ல ப்ரொப்போஸ் பண்ணுற விதமாக. ஸோ அந்த வெள்ளி பிரேஸ்லெட்டை கையில் வச்சுட்டு அவன் சொல்கிறான், நீ என்கிட்ட இத்தனை நாள் போய் சொன்னதெல்லாம் நான் உன்னை நம்புவேங்கிறக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்ருக்கான். இன்னொரு பக்கம் சென்ட்டுமே இவன் எங்கே போயிட்டான்னு தெரியாமல் இவனை தொலைச்சிட்டுமேன்னு அழுதுட்ருக்கான். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா சன் வந்து சென்ட்டை பார்க்க வரான். நீ எதாவது சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்டுட்டு அவன் போய் நூடுல்ஸ் செஞ்சு தரான். அதுக்கப்புறம் எங்கே இருக்கான் ஏதாவது தெரிஞ்சான்னு கேட்க இவனுக்கு ஒன்றுமே தெரில. பட் துணி ஏதோ எல்லாமே இல்லையில. ஸோ அவன் பிளான் பண்ணி தான் எங்கேயோ கிளம்பி போயிருக்கான்னு இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் போய் சிசிடிவி செக் பண்ணேன்னு சொல்ல அப்போ தான் சன்னுக்கு ஒரு யோசனை வருது. ஒரு நிமிஷம் நீ ரே வீட்டில் மெக்கின் வீட்டில் போய் பார்க்கலாமே அப்படின்னு கேட்க, எதுக்கு அப்படி சொல்கிற என்னாச்சுன்னு சென்ட்டு கோவமாக கேட்குறான். அப்போ சன்னுமே நான் தெரியாமல் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல சென்ட்டு பயங்கர சாக்கில் இருக்கான். இன்னொரு பக்கம் அவங்களாம் எங்கேயோ வெளியே கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக சென்ட் அங்கே வர இவனுங்க வந்து சென்ட்டை உள்ளே விடல. நீ ஏன் இதில் தலையிடலன்னு கேட்டால் ரே சொல்கிறான், ஏன்னா அவனை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது, அதனால தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல இவன் அவனுங்களை தள்ளி விட்டுட்டு உள்ளே போகிறான். பட் கேசன் இவன் கூட பேச விரும்பலை. இவனுமே சொல்லி பார்க்குறான், உன்னை ஏமாத்தினதுக்கு சாரின்ட்டு, நான் அந்த ப்ராஜெக்டை கூட கேன்சல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்ல கேசன் கேட்குறான், என்னைக்காச்சும் என்ன ஒரு மனுஷனை வச்சு நீ பார்த்துருக்கியான்ட்டு. அதோட இப்போ சென்ட்டு பேசுகிறதெல்லாம் கேட்க கூட அவன் விரும்பலை. என்னை ஃபாலோ பண்ணான்னு சொல்லிட்டு அவன் சென்ட்டை பிடிச்சி நல்லா திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் போகிறத சென்ட்டுமே சோகமாக பார்த்துட்ருக்கான். இப்போ இவங்க பீச்சாட்டு இருக்க ஒரு ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க போல். ஸோ இவன் கேட்குறான், இப்போ நீ அடுத்து என்ன பண்ண போகிறேன்ட்டு. அப்போ ஒன்றுமே நான் கண்டிப்பாக சென்ட்டு கடை போக போகிறதில்ல, என் ஊருக்கு தான் போக போகிறாங்கிறான். அதாவது அவங்க மாத்தா கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பான்ல, நான் அம்மாவை தேடி போகிறேன், ஒரு மாதத்தில் வந்துடுவேன்ட்டு. பட் ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு, இவன் போய் தானே ஆகணும்னு சொல்ல இவனுங்க சொல்கிறாங்க, ஆனாலும் இந்த விஷயத்தில் நீ கிவ் அப் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க அம்மா, நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன், எங்களை நம்புன்னு சொல்ல
இவனுமே யோசிச்சுட்டு இவன் லாக்கெட் இருக்கும்ல அதை கழட்டி கொடுக்குறான். ஸோ அவங்க அம்மா ஃபோட்டோ கட்டிட்டு நடந்த கதையெல்லாம் சொல்கிறான். அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்டேருந்து சென்ட்டு தயாரிக்க முயற்சி பண்ணது அது எல்லாத்தையும் சொல்ல ரே கேட்குறான், ஆமாம் உங்கள் ஸ்மெல் மட்டும் ஏன் அவ்வளோ ஸ்பெஷலுங்கிற மாதிரி கேட்க, அப்போ இவனே அவனோட வாசத்தை மோந்து பார்த்துக்கு வைக்கிறான். அப்போ இவன் வந்து அது மோந்து பார்க்கும்போது அப்படியே சின்ன வயசில் அவங்க பாட்டி தாத்தா கூட நிறையா ஹனியெல்லாம் ஊற்றி சாப்பிட்ருப்பான். அதோட நிறைய ஃப்ளேவர்ஸ் இவன் மைண்டுக்கு வருது. வெண்ணிலா, ரோஸ் அந்த மாதிரி ஃப்ளேவர்லாம் வருது. இவன் அந்த ஸ்மெல்லை வந்து அவ்வளோ இதாக ரசிச்சுட்ருக்கான். அதுக்கப்புறம் சொல்கிறான், ஆமாம் உன் சென்ட் உண்மையாலே ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இது ரொம்ப லைட்டாக இருக்கேன்னு கேட்க, அப்போ தான் கேசன் சொல்கிறான், ஆக்சுவலாக இது நாங்கள் யாராவது ஓகே பண்ணாதான் இன்னொருத்தங்களாட எங்கள் சென்ட்டை மோந்தே பார்க்க முடியும். மற்றபடி அது லைட்டாக இல்லாமல் நிறையா டார்க்கான சென்ட்டாக வரக்கு அதோட ஃப்ராக்ரன்ஸ் அதிகமாகறக்கு நான் எங்கள் 2 பேர் லவ் பண்ணால் மட்டும்தான் முடியும். 2 பேர் காதலில் இருக்கும் போது மட்டும்தான் அந்த சென்ட் ரொம்பவே நல்லா வரும்னு சொல்ல, அப்போ தான் இவனுங்களுக்கு புரியுது. ஆக்சுவலாக சென்ட் வந்து கேசனை வந்து லவ் பண்ணுற மாதிரி ஏமாற்றி எதுக்காக அந்த சென்ட் எடுக்க முயற்சி பண்ணான்ட்டு இவங்களுக்கு இப்போ தான் புரியுது. இன்னொரு பக்கம் சென்ட்டை காட்டினாங்கன்னா அவன் கேசனோட அப்பாவை பற்றின பழைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பழைய இதில் வச்சு தேடிட்டு இருக்கான். அப்போ சன்னு வந்து கேட்குறான், ஏன் இதை வச்சு நீ கேசன் கடை மன்னிப்பு கேட்க போறியான்ட்டு. அவன் என்னை நம்பிட்டாலும் கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவன் என்னை நம்ப வாய்ப்பே இல்லை. பட் நான் அவனை லவ் பண்ணுறேன், அதுக்காக நான் அவனுக்காக இதான் ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ தேடுறேன்னு சொல்ல, அப்போ சண்டுமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். இன்னொரு பக்கம் கேசன் வந்து இவனுக்கு கேட்குறானுங்க, உங்கள் அப்பா பற்றி உனக்கு என்ன தெரியும்ன்ட்டு. அப்போ கேசனுமே எங்கள் அப்பா வந்து இந்த கம்பெனியோட சென்ட் ஸ்பெஷலிஸ்டாக தானே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், அவர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்ல, அப்போ தான் இவனுக்கு ரே சொல்கிறான், ஓ அதனால தான் அந்த சென்ட் ஒரே ஒரு டைம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அப்போ இவனுங்க 2 பேர் ஆச்சரியமாக பார்க்குறானுங்க, உனக்கு அந்த சென்ட்டை பற்றி தெரியுமான்ட்டு. ஆக்சுவலாக என்னென்னா ரேயோட அம்மா கிட்ட அந்த சென்ட் வந்து அவங்க ஒரு இது வாங்கி வச்சுருந்துருக்காங்க. அப்போ அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க அந்த சென்ட்டோட ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. சொல்கிறாங்க இது வந்து ஒரு மெமோண்டோ வாட்ட ஒன்று மட்டும்தான் இருக்குது, அந்த பர்ஃப்யூமர் இறந்துட்டனால அவங்க லிமிட்டடாக தான் சேல் பண்ணாங்கன்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறாங்க. இதில் அவங்க அம்மா 20 வருஷம்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த சென்ட் 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதா. அங்கே தான் கேசனுக்கு சந்தேகமே. கேசனோட அம்மா அவங்க அப்பாவுக்கு இப்படி ஆபத்தான நிலைமையில் இருக்கதா சொல்லி 16 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க. பட் அவங்க அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அப்புறம் ஏன் 16 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு லெட்ரு வந்திருக்குன்னு இவங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அவங்க அப்பா எப்போ இறந்தாங்கன்ட்டு இவனுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சாகணும், அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். ஸோ இப்போ சென்ட்டுமே கேசனை பற்றி நினச்சி சோகமாக இல்லை. அப்போ கேசன் அங்கே போகிறான். இவன் அவனை பார்த்தோன்னே உடனே ஹக் பண்ண போக அவன் தள்ளிக்கிறான். சென்ட்டை தொடக்கூட விடல. அப்போ கேசன் அவனை பின்னாடி இருந்து ஹக் பண்ணி, என்னை மன்னிச்சிரு, நீ கண்டிப்பாக என்னை மன்னிக்க முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் நான் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிட்டா, நான் உன் கூட பேசினதுலேயே ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ரொம்ப உண்மை, நம்ம காதல், நான் உன்னை உண்மையாகவே காதலிக்கிறேன்னு சொல்ல, அப்போ கேசன் அவனை தள்ளி விட்டு சொல்கிறான், ஆனால் நான் உன்னை காதலிக்கல, இப்போ என்னோட இதயம் உன்னை பார்த்து வேகமாகவே துடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் சோஃபாவில் போய் உட்காரான். நான் இங்கே பேச வந்தது என்னை பற்றின்ட்டு. அப்போ சென்ட்டுமே அவன் அழுகையெல்லாம் கட்டுப்படுத்திட்டு போய் உட்காரான். அவன் கேட்குறான், எங்கள் அப்பா எப்போ இறந்தாருன்னு எனக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ் வேணும்ன்ட்டு. அதுக்கப்புறம் சென்ட்டுமே ஏதோ ஃபைலை கொடுத்து விட்றான். அவங்க அப்பா பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கிறது தான் போல். அதை வாங்கிட்டு இவன் கார் கிட்ட போய் நிற்க சென்ட் அவன்கிட்ட பேசலான்னு வரான். அப்பான்னு பார்த்து உள்ள மெக்கின்னு இருக்கான். அவன் காரில் ஏறுன்னு சொல்லிட்டு கேசனை கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ சென்ட்டு பயங்கரமாக கேசனை நினச்சி அழுதுட்ருக்க. இன்னொரு பக்கம் கேசனும் அப்படி தான், அவனுமே அழுதுட்ருக்கான். இப்போ அடுத்த நாள் அவங்க அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அதில் தெளிவாக தெரியுது, கேசனோட அப்பா 2006 இறந்துட்டார். அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். பட் இவங்க அம்மாவுக்கு 2010 தான் அவர் ஏதோ சீரியஸாக இருக்கிறத லெட்ரு வந்திருக்கும். ஸோ அது யார் அனுப்புனான்ட்டு இவங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அந்த லெட்ரு பற்றி இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் கேசனும் மாத்தாவும் மட்டும்தான். ஸோ மாத்தாவை போய் அவன் பார்த்தாகணும். அதனாலேயே மெக்கின் இப்போ கேசனை ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் இவனும் சொல்கிறான், நானும் உன் கூடவே உன் ஊருக்கு வரேன்ட்டு. பட் வேணாம், நீ அங்கே மலையேறி வந்தீன்னா எங்கள் மக்களுக்கெல்லாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பழகி பழக்கம் இல்லை, அதனால் நீ வர வேணான்னு சொல்ல. அப்போ மெக்கினுமே சரி ஓகே நான் சிட்டியில் இருக்கேன், நீ இந்த ஃபோனை வச்சுக்கோ, வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோனில் கூப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக மாத்தாவும் தவனும் மலை இறங்கி வராங்க. அப்போ தவன் கேசனை பார்த்தோன்னே உடனே போய் ஹக் பண்ணிக்கிறான்.
கேசனுக்குமே இவனை பார்த்தாலும் ரொம்பவே ஹாப்பி. ஆமாம் இவங்க யார், அன்னைக்கு வந்தாள் இவன் இல்லையான்னு சொல்ல, அப்போ மெக்கினும் வணக்கம் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். இவர் என்னை எங்கள் வழி அனுப்ப தான் வந்தாருன்ட்டு கேசன் சொல்லிட்டு இருக்க, அந்த பக்கம் மாத்தா நின்றுட்டு இருக்காங்க. ஆமாம் நீங்கள் எங்கே வந்தீங்கன்னு கேட்டால், ஆக்சுவலாக கேசன் தான் இத்தனை நாளாக வரலையே, கேசனை தேடி போகலான் தான் இவங்க 2 பேருமே புறப்பட்டு வந்திருப்பாங்க. இப்போ இவன் மெக்கினை கிளம்ப சொல்லிடுறான். அப்புறம் இவங்க 2 பேர் கூட திருப்பி ஊருக்கு போக, மாத்தா கேசன் கூட பேசவே இல்லை. இவனும் மாத்தா மாத்தான்னு சொல்லிட்டு வரான். அப்புறம் ஊருக்கே வந்துட்டாங்க. இவன் மாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்க அவங்க திட்டுறாங்க, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா இந்த ஊரில் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், அவங்க எல்லாரோட வீட்டையும் நீ எரிச்சிட்டு போயிருக்குன்னு சொல்ல, அங்கே இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே கேசனை பயங்கர கோமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அன்றைக்கி இவன் நெருப்பை தள்ளி விட்டு போனதுக்கப்புறம் அந்த நெருப்பு அப்படியே பரவி இந்த கிராமத்துக்கே பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கும். எல்லாரோட வீடும் உன்னால் எரிஞ்சிருக்கு, எல்லாருக்கிட்டையும் நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல, கேசன் இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். அவன் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறான், நான் சத்தியமாக வேணும்னு செய்யலை, என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு. இன்னொரு பக்கம் சென்ட்டை பார்த்தாங்கன்னா அவங்க சித்தப்பா கேட்குறாரு, என்ன இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற, அந்த சென்ட் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்போ இவனுமே இங்கே பாருங்கள், கேசன் என்ன இதுக்கப்புறம் லவ்வே பண்ணல, ஸோ கண்டிப்பாக அந்த சென்ட்டை நம்மளால் எடுக்க முடியாதுன்ட்டு. அப்போ இவங்க சித்தப்பாவும் உங்கள் அப்பாவோட நிலைமை என்ன ஆகுறதுங்கிற மாதிரி கேட்க, அப்பா கரெக்டாக சென்ட்டோட அப்பா வந்து ஏதோ பேச வராரு. இவருமே என்ன பேச வரீங்கன்னு கேட்டால், அவள் தான் பேச ட்ரை பண்ணும்போது அவரோட பிபி ரைஸ் ஆகும்ல, அப்போ கரெக்டாக நர்ஸ்லாம் வந்து வெளியே போங்கன்னு சொல்லிடுறாங்க. அவங்க சித்தப்பாவும் இதாக சாக்குன்னு சொல்லிட்டு சென்ட்டை கூப்பிட்டு வந்து வெளியே தள்ளிடுறாரு. இங்கே பாரு, அவனை கூட்டிகிட்டு வந்தாதான் அவங்க அம்மாவை பார்க்க முடியும்னு அவங்ககிட்ட சொல்லுன்னு சொல்ல, இதை கேட்டோன்னே சென்ட்டு பயங்கரமாக சாக்காயிட்டான். இன்னொரு பக்கம் மாத்தாவும் கேசனும் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் ஃபீல் பண்ணி மாத்தா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான், அவன் என்னோட சோல்மேட், அப்படி இருந்தும் அவன் என்னை எப்படி ஏமாற்ற பார்த்தான்ட்டு. அப்போ இவங்களுமே சிட்டி மக்கள்லாம் நம்மளை மாதிரி இல்லை, அவங்க குணம் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நீ என்ன இங்கேயே தங்கலான்னு வந்தியா இல்லை திரும்ப போகலான்னு வந்தியான்னு கேட்க, அப்போ தான் கேசன் சொல்கிறான், எங்கள் அம்மாவுக்கு லெட்ரு வந்ததாக சொன்னீங்கள்ல, அந்த லெட்ரு பற்றி உங்களுக்கு வேறு என்ன தெரியும்ன்ட்டு. பார்த்தா அந்த லெட்டரை மாற்ற இனிமேல் பத்திரமா தான் வச்சுருக்காங்க. அதை எடுத்து காட்டுறாங்க. அதில் 2010 ஒருத்தங்க அனுப்பியிருக்காங்க, இப்படி நான் வந்து சீரியஸாக இருக்கேன், நீ என்னை வந்து பாரு, இப்போ இந்த லெட்ரு கொண்டு வந்தவங்க கூடயே என்னை வந்து பாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எழுதின மாதிரி தான் லெட்ரு போட்டிருக்காங்க. அப்போ கேசன் சாக்காக மாத்தா கேட்குறாங்க என்னாச்சுன்னு. கேசனுமே சொல்கிறான், எங்கள் அப்பா 2006 இறந்துட்டாங்கன்னு கேசன் சொல்கிறான். பட் 2010 யார் இவங்களுக்கு லெட்ரு போட்டிருப்பாங்கன்னு சொல்ல, அப்போ தான் மாத்தாக்குமே புரியுது, அப்போ யாரோ ஒருத்தர் பொய்யான லெட்ரு எழுதி புசாபாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்களான்ட்டு. இது எவ்வளோ சீரியஸ்னே இப்போ தான் மாத்தாக்கு புரியுது. அப்போ தான் கேசன் வந்து அந்த லெட்ரு பார்க்குறான். அதில் குசுமா கம்பெனியோட அந்த முத்திரை இருக்குது. இவனுக்கு வந்து இங்கிலீஷ் படிக்க தெரியாதுல்ல, அதனால் அது தெரில. பட் அந்த ஃப்ளவர் டிசைனை இவன் சென்ட்டோட கம்பெனியில் பார்த்துருப்பான். ஸோ இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அப்படியே என் கிரெடிட்ஸில் காட்டினாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவனுங்க ஜாக்கிங் போவானுங்கள்ல, அப்போ கேசன் ஒருத்தவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு ஏதோ ஸ்வீட் வாங்கிட்டு வரான். இது பார்த்தியா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, இந்த இடத்துல எவ்வளோ கைண்டான மக்கள் இருக்காங்கன்னு சொல்ல, அப்போ சென்ட்டு சொல்கிறான், இங்கே பாரு, யார் உனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாலும் அதெல்லாம் வாங்கிடக்கூடாது, ஒருத்தவங்க உங்கள்கிட்ட நல்லா பழகுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேளை வேறு ஏதாவது தேவைப்படலான்னு சொல்ல, அப்போ கேசன் கேட்குறான், நீயும் தான் என் கூட நல்லா பழகுற, உனக்கு என்ன வேணும்ன்ட்டு. அப்போ சென்ட்டும் அவன் பக்கத்தில் வந்து எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டான். இந்த ஸ்வீட்டை நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறத சென்ட்டுமே ரசித்து பார்க்குறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்ராமா வந்து சில காரணங்களால் தான் போன வாரம் போட முடியாமல் இந்த வாரம் போட்டேன். நாளைக்கு இதோட அடுத்த எபிசோடும் நான் போட்டுருவேன். டிலேவாக போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. இதுக்கப்புறம் ரெகுலராக போட்டுடுறேன். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.